இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து காடை தாங்க எடுத்துருக்கேன். 5 காடை, அதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, ஹோல் கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க, இதயம் நல்லெண்ணெய். ஸோ பெரும்பாலும் வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி பாரம்பரியமாக ஏதாவது செக்கெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். தக்காளி வெங்காயம் போட்டு ஹோல் கரம் மசாலா வதங்கினதுக்கப்புறம் இதையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுறணும். கருவேப்பிலை போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காயோட கிராம்பு, 2 ஏலக்காய், சீரகம் இந்த 3 நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இந்த வட்டம் சேர்க்கலை. வெள்ளைப்பூடு அதிகமாக சேர்த்ததுனால நான் இந்த வட்டம் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன் நான். ஸோ நல்லா போட்டு வதங்கி வந்துடணும். நல்ல கிரேவி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை வந்து நம்ம போட்டு அந்த கிரேவிலேயே வந்து ஒரு பரட்டணும். நான் எப்போயுமே பார்த்துக்கோங்க ஒரு 2 டைம் வந்து நல்லா சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா போட்டு டெக்ஸ்சர் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அந்த நான்வெஜ்ஜில் போய் உட்காந்துருக்கும் பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் பச்சை வாசனை போக வந்து நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வீட்டு மிளகா பொடி தாங்க யூஸ் பண்ணுவேன். இந்த வீட்டு மிளகா பொடியில் வந்து நான் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பு இந்த பருப்பு ஐட்டமே நான் சேர்க்காத ஒரு வந்து வீட்டு மிளகாத்தூள் தான். ஸோ இந்த மெத்தடில் நான் செய்கிறப்போ வந்து நான் எப்பயுமே பெரும்பாலும் வந்து நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இந்த பருப்பு ஐட்டம்லாம் போட மாட்டேன். ஸோ பருப்பு ஐட்டம் போட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சுருக்காங்க மிளகா பொடி அப்படின்னா தனியா தூளும், மல்லித்தூளும், அந்த தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கிறலாம். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. இப்போ நல்லா பச்சை வாசனை போக அந்த மிளகாப்பொடி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்து காடை வந்து நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம். என்றைக்குமே காடையில் வந்து குழம்பு செய்யாதீங்க, அது நல்லாவே இருக்காது. அந்த அளவுக்கு எவ்வளோக்கு வேணாலும் நீங்கள் கிரேவி செஞ்சுக்கோங்க. கிரேவி எனக்கு நிறையா வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா தக்காளி வந்து உண்டனா சேர்த்துக்கோங்க, தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு திறந்து எடுத்தால் சூப்பராக கிரேவி வந்து ரெடியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுறேன். நான் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறலாம். வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே அல்டிமேட் டேஸ்ட்டுங்க.